In this video, we'll discuss about anatomy and physiology of endocrine system. இந்த சிஸ்டம் நம்ம பாடியில் எதற்கு இருக்குது என்று பார்த்தால் growth and development of our body. நம்ம பாடியில் எந்த சிஸ்டம் growth and development பார்த்துக்கொள்ளுது என்றால் அது endocrine system. Through the action of hormones. So, network of glands and organ that produce hormones to regulate the body function. So, it is a network of gland and organs. Okay, இது producing hormones to regulate that body functions. It release hormone into bloodstream and monitor their level. இது வந்து ஹார்மோனை வந்து பிளட் ஸ்ட்ரீமுக்கு வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு அதை வந்து மானிட்டர் பண்ணுது. இட் வில் மெயின்டைனிங் ஹோமியோஸ்டாட்டிஸ், அது மெயின்டைனிங் எ கான்ஸ்டன்ட் இன்டர்னல் பேலன்ஸ் such as blood pressure, blood sugar, fluid, electrolyte balance and body temperature. இது எல்லாமே பேலன்ஸ் லெவலில் வச்சுக்குது. எதை blood pressure, blood sugar, fluid, electrolyte balance and body temperature எல்லாம் வந்து நார்மல் லெவலில் மெயின்டைன் பண்ணுறது தான் இந்த எண்டோக்ரைன் சிஸ்டத்தோட மெயின் ஒர்க். டு மெயின்டைன் வாட்டர் லெவல், பாடியில் வாட்டர் கண்டென்ட் மெயின்டைன் பண்ணோம். பிளட்டில் வாட்டர் மிக்ஸ் ஆகி இருக்கும் இல்லையா, ஸோ அதனை ஃபில்ட்ரு பண்ணி எடுப்பதின் மூலமாக அதில் ஐரன் சேர்ப்பதின் மூலமாகவும் அதன் கண்டென்ட்டை அதோட கண்டென்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணும். ஹார்ட் ரேட் அண்டு ப்ரெஷரை எல்லாம் மெயின்டைன் பண்ணும். எப்போ பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்கோ அப்போ கம்மி பண்ணுற ஹார்மோனை ரிலீஸ் பண்ணும். எப்போ பிளட் ப்ரெஷர் கம்மியாக இருக்கோ அப்போ இன்க்ரீஸ் பண்ணுற ஹார்மோனை ரிலீஸ் பண்ணும். ஸோ ஹார்ட் ரேட் அண்டு ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணும். தென் பிளட் குளுக்கோஸ் லெவலை மெயின்டைன் பண்ணும். இன்சுலின் ஹார்மோன் பிளட் குளுக்கோஸ் லெவலை மெயின்டைன் பண்ண ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக யூஸ் ஆகும். ஸோ தென் பிளட் அயனை மெயின்டைன் பண்ண ஹெல்ப் பண்ணும். லைக் கால்சியம் வந்து இந்த பேராதைராய்டு ஹார்மோன் தைராய்டு ஹார்மோனை அஃபெக்ட் பண்ணும். ஓவரால் பாடியோட ஹோமியோஸ்டாட்டிஸ் அப்படிங்கிற விஷயத்த, ஹோமியோஸ்டாட்டிஸ்னால் மெயின்டெனன்ஸ் ஆஃப் தட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது ஏதாவது ஒரு சப்ஸ்டன்ஸு இந்த லெவலில் தான் இருக்கணும் என்றால், ஃபார் எக்ஸாம்பிள் ஹீமோக்ளோபின் 13 கிராம் தான் இருக்க வேண்டும் என்றால் per ml of blood, 13 gram per ml of blood, அந்த 13 கிராமை மெயின்டைன் பண்ணுவதற்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு ப்ராசஸுக்கு பெயர் தான் ஹோமியோஸ்டாட்டிஸ். ஸோ அது மாதிரியாக ஈச் அண்ட் எவரி சப்ஸ்டனுக்குமே பிளட்டில் ஒரு ஹோமியோஸ்டாட்டிஸ் ப்ரொசீஜர் இருக்குது. பிளட் ப்ரெஷர்னால் 120/80 தான் இருக்கணும். அதே மாதிரி எல்லாத்துக்குமே பிளட் ப்ரெஷர், சோடியம் லெவல், வாட்டர் லெவல், வாட்டர் கண்டென்ட், யூரின், யூரிக் ஆசிட் லெவல், பில்ருபின் லெவல், எல்லா லெவலுமே ஒரு நார்மல் லெவல் என்று ஒன்று இருக்குது. அந்த நார்மல் லெவல்லையே மெயின்டைன் பண்ணுவதற்கு பெயர் தான் ஹோமியோஸ்டாட்டிஸ். கம்மியாக இருந்தால் இன்க்ரீஸ் பண்ணி நார்மலுக்கு கொண்டு வரும், அதிகமாக இருந்ததுனால் டிக்ரீஸ் பண்ணி நார்மலுக்கு கொண்டு வரும். இது மாதிரியா. ஹவவர் ஃபைனலி த சப்ஸ்டன்ஸ் லெவல் ஷுட் பி நார்மல். திஸ் இஸ் நோன் அஸ் ஹோமியோஸ்டாட்டிஸ். ஸோ ஹோமியோஸ்டாட்டிஸை மெயின்டைன் பண்ண இருக்கிற ஒரு முக்கியமான சிஸ்டம் தான் இந்த எண்டோக்ரைன் சிஸ்டம். இப்போ அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜி ஆஃப் எண்டோக்ரைன் சிஸ்டம் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு த எண்டோக்ரைன் சிஸ்டம் எங்கே வந்து லொக்கேட் ஆகிருக்குன்னு சொல்லி பார்த்தா, சே ஃபார் எக்ஸாம்பிள் கார்டியோவாஸ்குலார் சிஸ்டம் என்றால் ஹார்ட், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் என்றால் லங்ஸ், நர்வ் சிஸ்டம் என்றால் நர்வஸ் சிஸ்டம் என்றால் பிரெயின். பட் எண்டோக்ரைன் சிஸ்டம் அது மாதிரி சொல்ல முடியாது. இதில் வந்து இது டிஃப்ரெண்ட் சிஸ்டத்தில் இருக்கும். இது எப்படி அமைஞ்சிருக்கும் என்று பார்த்தால், அவர் ஹெட்லேயும் இருக்கும், ஹெட்லேயும் we have endocrine system, அவர் கிட்னிலையும் எண்டோக்ரைன் சிஸ்டம் இருக்கும். ஸோ இது மாதிரி ஒரு ப்ராட் ஏரியாவை கவர் பண்ணி இருக்கிற சிஸ்டம் தான் எண்டோக்ரைன் சிஸ்டம். ஸோ என்னென்ன
இருக்குது என்று பார்த்தால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தட் மேஜராக இருப்பது ஹைப்போதாலமஸ். Endocrine system controlling growth and development, sexual function, reproduction, sleep wake cycle and moods. Where it's located, the system is made up of several glands that are located throughout the body, including brain, neck, chest and abdomen. So first of all மேஜராக இருப்பது வந்து ஹைப்போதாலமஸ். This one located in that center of that brain. This gland connect the endocrine system to the nerve system. என்னதான் ஹைப்போதாலமஸ் ஆர்கன் ஆஃப் nerve system என்று இருந்தாலும் hypothalamus it is considered as a major part of endocrine system. ஸோ அது வந்து ஆர்கன் ஆஃப் நர்வஸ் சிஸ்டம், பட் இதுலேயும் வந்து எண்டோக்ரைன் சிஸ்டம் இட் கன்சிடர்ட் அஸ் மேஜர் பார்ட் ஆஃப் எண்டோக்ரைன் சிஸ்டம். இங்கே தான் நிறைய ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ திஸ் கிளாண்ட் கனெக்ட் எண்டோக்ரைன் சிஸ்டம் டு த நர்வ் சிஸ்டம். பிரெயின்லேயே இன்னொரு இடம் ஹைப்போதாலமஸ். இந்த பிட்யூட்ரி கிளாண்ட் நிறைய ஹார்மோன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். நியர் பிட்யூட்ரி கிளாண்டில் வந்து பீனைல் கிளாண்ட் இருக்கும். அங்கே தான் மெலட்டோனின் ப்ரொடியூஸ் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம தைராய்டு கிளாண்டு பின்னாடி இருக்கிறது பேராதைராய்டு, கிட்னிக்கு மேலே இருக்கிற அட்ரினல் கிளாண்ட், தென் கோனட்ஸ் என்று சொல்லப்படுகிற ஓவரிஸ், டெஸ்டிஸ். தீஸ் ஆர் நோன் அஸ் கிளாண்ட்ஸ். கிளாண்ட் அப்படின்னா கிளாண்ட்ஸ் என்றால் சுரக்கும் இடம், தட் இஸ் செக்ரீஷன், அதுக்கு பெயர் தான் கிளாண்ட். ஸோ ஹைப்போதாலமஸ், செகண்ட் ஒன் இஸ் பிட்யூட்ரி, லொக்கேட்டட் அட் த பேஸ் ஆஃப் பிரைன். திஸ் கிளாண்ட் இஸ் ஆஃப்டன் called master gland. It regulates that amount of hormones produced by other gland. Then pineal gland, tiny gland in the brain that produce the hormone melatonin. Then thyroid and parathyroid gland located in front of that neck below the larynx. These glands play a role in controlling metabolism and calcium level. Then pancreas located behind the stomach. This organ produces hormones such as insulin and glucagon which regulate blood sugar levels. Then next gland, adrenal gland located on the top of each kidney. These glands produce hormone that regulate metabolism, blood pressure and that stress response. Then thymus located in that upper chest. This gland produces WBC, white blood cells. இந்த ஹைப்போதாலமஸ்லையும் செக்ரீஷன் நடக்கும், அட்ரினல் கிளாண்ட்லேயும் செக்ரீஷன் நடக்கும், பிட்யூட்ரி கிளாண்டில் செக்ரீஷன் நடக்கும். எல்லா இடத்துலையும் செக்ரீஷன் நடந்து இந்த ஹார்மோனுக்கு ஒரு ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் இருக்குது. Adacoids are biological molecules that act as local hormone affecting the physiology of nearby cells and tissues. Adacoids எங்கே ப்ரொடியூஸ் ஆச்சோ அந்த இடத்துல மட்டும்தான் அதோட ஆக்ஷன் நடக்கும். எக்ஸாம்பிள், ப்ரோஸ்டாகிளாண்டின்ஸ் மசில்ஸில் ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா மசிலில் மட்டும்தான் ஆக்ஷன் நடக்கும். பட் ஹார்மோன் என்றால் அதுக்கும் இதுக்கும் ஹார்மோன்ஸ் வந்து ஒரு இடத்துல ப்ரொடியூஸ் ஆகும். ஹார்மோன்ஸ் ப்ரொடியூஸ்டு இன் ஒன் பார்ட் ஆஃப் பாடி விச் வில் ப்ரொடியூஸ் ஆக்ஷன் அனதர் பார்ட் ஆஃப் த பாடி. அதாவது பிரெயினில் ஒரு ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆகும், க்ரோத் ஹார்மோன், பட் அது அங்கே எதுவும் பண்ணாது. பிளட் மூலமாக கேரி பண்ணி வந்து அவர் ஹார்ட்லேயும் லங்ஸ்லேயும் லிவர்லேயும் இது மாதிரியான இடத்துல ஃபங்க்ஷன் பண்ணும். இதுதான் பேசிக் டிஃப்ரெண்ட் பிட்வீன் adacoids and hormones. So these are all the part of endocrine system. So adacoids are biological substances that act like hormones locally.
and have brief duration. If muscle producing prostaglandin, action only muscles, but a hormone produced one part of body which produce action another part of that body. Example, brain secreting hormone, it act on hearts and liver, lungs, etc. ஸோ இதுதான் டிஃப்ரெண்ட் பிட்வீன் அடகாய்ட்ஸ் அண்டு ஹார்மோன்ஸ். ஸோ தீஸ் ஆல் ஆர் த பார்ட்ஸ் ஆஃப் எண்டோக்ரைன் சிஸ்டம். இப்போ ஒவ்வொரு சிஸ்டத்தோட அனட்டமி பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அனட்டமி ஆஃப் ஹைப்போதாலமஸ். அனட்டமி ஆஃப் ஹைப்போதாலமஸ் லொக்கேஷன் எங்கே இது ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு சொல்லி பார்த்தா ப்ரெசண்டட் இன் கிரேனியல் கேவிட்டி. கிரேனியல் கேவிட்டியில் பிரைன் இருக்கு இல்லையா, பிரெயினில் வந்து தாலமஸ் என்கின்ற ரீஜன் இருக்கும். அந்த தாலமஸ் ரீஜனுக்கு இன்ஃபீரியர் போர்ஷனில் தான் ஹைப்பர் தாலமஸ் அமைஞ்சிருக்கு. இந்த தாலமஸ் ரீஜனுக்கு இன்ஃபீரியர் போர்ஷனில் ஹைப்போதாலமஸ் அமைஞ்சிருக்கு. அதுக்கு இன்ஃபீரியர் போர்ஷனில் வந்து தான் இந்த பிட்யூட்ரி கிளாண்ட் அமைஞ்சிருக்கு. ஸோ இன்ஃபீரியர் போர்ஷனில் தான் இந்த பிட்யூட்ரி கிளாண்ட் அமைஞ்சிருக்கு. ஹைப்போதாலமஸ் ஃபங்க்ஷன் இங்கு several hormones, not only one, produce in hypothalamus. Like that releasing hormone என்று சொல்லப்படுகின்ற எல்லா ஹார்மோன்ஸும் இங்கே தான் ப்ரொடியூஸ் ஆகுது. So hypothalamus is the region of the brain that control many of that body functions including body temperature, appetite and heart rate. Location locate in that ventral brain below the third ventricle and above the pituitary gland. This one is the pituitary stalk. This one is the hypothalamus, posterior lobe, anterior lobe. The structure located in that ventral brain made up of many small nuclei, which are cluster of neurons that release hormones. Hypothalamus are divided into 3 zones: periventricular zone, medial zone and lateral zone. Connection பார்த்தா hypothalamus connect to other part of that brain and body through various tracks. என்னென்ன ட்ராக்னு சொல்லி பார்த்தா brain stem, the dorsal longitudinal fasciculus connects the hypothalamus to the brain. Then cerebral cortex, medial forebrain bundles connect the hypothalamus to the cerebral cortex. Then hippocampus, the fornix connect the hypothalamus to the hippocampus. Then amygdala, this one connect this stereo terminalis connect the hypothalamus to the amygdala. Then thalamus mammillaro-thalamic tract connect to the hypothalamus to the thymus. Then pituitary median eminence connect the hypothalamus to the pituitary. Then retino-hypothalamic tract connect to the hypothalamus to the retina. Hypothalamus act as smart control center for the body, regulating many functions through nervous and endocrine system. ஸ்ட்ரக்சர் இது தலமஸு கீழே அமைஞ்சிருக்கும். இன்னொரு ஃபங்க்ஷன் நம்ம தட் அனாட்டமிக் நர்வஸ் சிஸ்டத்தையும் அப்புறம் எண்டோக்ரைன் சிஸ்டம் ரெண்டையுமே கண்ட்ரோல் பண்ணுற ஒரு மேஜர் பார்ட் என்று சொல்லலாம். ஸோ இதோட மேஜர் ஃபங்க்ஷன் வந்து அனாட்டமிக் நர்வஸ் சிஸ்டத்தையும் எண்டோக்ரைன் சிஸ்டம் ரெண்டையும் கண்ட்ரோல் பண்ணுற ஒரு மேஜர் பார்ட்.
நெக்ஸ்ட் anatomy ஆஃப் பிட்யூட்டரி கிளாண்ட். ஹைப்போதாலமஸை வந்து தாலமஸுக்கு கீழே இருக்கிற அந்த ஹைப்போதாலமஸுக்கு கீழே ஒரு சின்ன ஸ்ட்ரக்சர் மாதிரி ஹேங்கிங் பொசிஷனில் இருக்கும். அதற்கு பெயர் தான் பிட்யூட்ரி கிளாண்ட் என்று சொல்லுவாங்க. இதில் 2 லோப் மாதிரி ப்ரெசண்ட் ஆகிருக்கும். ஒன்று ஆன்டீரியர் சைடு, இன்னொன்று போஸ்டீரியர் சைடில் இருக்கும். ஸோ இது ரெண்டுக்கும் அதனை வச்சு தான் பெயர் வச்சுருப்பாங்க. முன்னாடி பொசிஷனில் இருப்பது ஆன்டீரியர் பிட்யூட்ரி கிளாண்ட், தென் போஸ்டீரியர் பொசிஷனில் இருப்பது போஸ்டீரியர் பிட்யூட்ரி கிளாண்ட். இந்த 2 கிளாண்டையும் நிறைய ஹார்மோன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். எஸ்பெஷல்லி ஆன்டீரியர் பிட்யூட்ரியில் என்னென்ன ஹார்மோன்ஸ்? 6 டைப் ஆஃப் ஹார்மோன்ஸ். adrenocorticotropic hormone, follicle stimulating hormone, luteinizing hormone, growth hormone, prolactin, thyroid stimulating hormone. இதெல்லாம் வந்து anterior pituitary glandum. posteriorல வந்து 2 ஹார்மோன் ஒன்லி, ஆக்சிடாக்சின் அண்டு vasopressin. it having another name antidiuretic hormone. இதெல்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ பிட்யூட்ரி கிளாண்ட் வந்து ஸ்மால் பீ ஷேப்டு என்டோக்ரைன் கிளாண்ட். எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு சொல்லி பார்த்தா பேஸ் ஆஃப் தட் பிரைன். ஓகே, ஸோ லொக்கேஷன் situated in the stella dersica, a bony structure at the middle of the skull base, behind the nose and directly beneath the hypothalamus. This one attachment எங்கன்னு சொல்லி பார்த்தா pituitary gland is attached to hypothalamus by a stalk made up of neuronal axon and hypophyseal portal vein. இதோட வெயிட் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தா 500லேருந்து 900 மில்லிகிராம் நார்மல் அடல்ட்டுக்கு ப்ரெசண்ட்டாக இருக்கும். இதில் 3 பார்ட் இருக்குது. ஆன்டீரியர் பிட்யூட்ரி, இன்டர்மீடியேட், போஸ்டீரியர். இந்த இன்டர்மீடியேட் வந்து ஆப்சன் இன் அடல்ட். இது வந்து 6 டைப் ஆஃப் ஹார்மோனை செக்ரீட் பண்ணும். இது வந்து 2 டைப் ஆஃப் ஹார்மோனை மட்டும்தான் செக்ரீட் பண்ணும். இட் கனெக்ஷன் சொல்லி பார்த்தா இட் இஸ் அட்டாச் டு த ஹைப்போதாலமஸ் பை எ ஸ்டால்க் மேட் ஆஃப் neuronal axon and hypophyseal portal vein. Then hypothalamus, main regulator of that anterior pituitary function. It monitor and responds to change body temperature, energy need and electrolyte balance. Next, anatomy of thyroid gland. எங்கே சிச்சுவேட், எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு சொல்லி பார்த்தா த்ரோட்டோட பேஸில் அமைஞ்சிருக்கும். அதாவது ஆடம்ஸ் ஆப்பிளுக்கு இன்ஃபீரியர் பொசிஷனில் அமைஞ்சிருக்கும். ஆடம்ஸ் ஆப்பிளுக்கு இன்ஃபீரியர் பொசிஷனில் அமைஞ்சிருக்கும். இதில் வந்து 2 லோப்பாக ப்ரெசண்ட் ஆகிருக்கும், ரைட் சைடு அண்டு லெஃப்ட் சைடுன்னு. இந்த 2 லோப்பையும் ஒரு மசில் மாதிரியான ஷாக் மாதிரியான ஸ்ட்ரக்சர் வந்து கவர் பண்ணியிருக்கும். அதுக்கு நேம் வந்து இஸ்த்மஸ். அப்புறம் இன்னர் அனாட்டமியை பார்த்தா உள்ள ஃபாலிக்கிள்ஸ் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். இன்சைடு வந்து ஃபாலிக்கிள்ஸ் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும். அந்த ஃபாலிக்கிள்ஸ்லேருந்து தான் தைராய்டு ஹார்மோன் வந்து ரிலீஸ் ஆகும். ஒன்று T3 ட்ரை அயோடோ தைரோனின் அண்டு T4 டெட்ரா அயோடோ தைரோனின். இந்த டெட்ரா ஐடோ தைரோனின் ஹேவிங் அனதர் நேம் என்னன்னு சொல்லி பார்த்தா திஸ் தைராக்சின். T3 அண்ட் T4ல் எது வந்து ப்ரீடாமினன்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தா T4 தான். T4 ஹார்மோன்ஸ் T3 ஃபார்ம் ஆகுறது ஈஸியான ஸ்டெப், நிறைய ஃபார்ம் ஆகும். பட் T4 வந்து ப்ரீடாமினன்ட் ஹார்மோன் ப்ரெசண்டட் இன் தைராய்டு கிளாண்ட். தைராய்டு கிளாண்டில் கால்சிட்டோனின் என்கின்ற சப்ஸ்டன்ஸ் இருக்குது. இது பிளட்டில் இருக்க கால்சியமை வந்து போனில் ஸ்டோர் பண்ணி வைப்பதற்கு இந்த கால்சிட்டோனின் என்கின்ற சப்ஸ்டன்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணும். இது என்னென்ன பண்ணுது என்று பார்த்தா நம்ம பிளட்டில் அவைலபிளாக இருக்கிற கால்சியத்தை எடுத்துகிட்டு போயிட்டு போனில் வந்து ஸ்டோர் பண்ணிடுது. அதன் மூலமாக பிளட்டில் இருக்க கால்சியம் லெவலை குறைக்குது. இந்த ஃபங்க்ஷனை செய்வதனால இதனை ஹைப்போகால்சிமிக் ஹார்மோன் என்று சொல்லுவோம். வை? பிகாஸ் பிளட்டில் இருக்க கால்சியம் லெவலை குறைக்குது.
பட் எடுத்துகிட்டு போய் ஸ்டோர் பண்ணுது. பட் இருந்தாலும் பிளட்டில் இருக்கிறத வந்து எம்டி பண்ணுறதுனால இதுக்கு நேம் வந்து ஹைப்போ கால்சியமிக் ஹார்மோன். ஸோ anatomy ஆஃப் தைராய்டு பட்டர்ஃப்ளை ஷேப்பில் இருக்கும். ஷேப்டு எண்டோக்ரைன் கிளாண்ட் in the neck that regulate metabolism, growth and calcium level. Where it locate na front of that neck, below the larynx and the top of the trachea. Shape வந்து butterfly shape, two lobe connected by thin piece of tissue. அதுக்கு நேம் வந்து isthmus. Size வந்து healthy thyroid gland 2 inches long. weight வந்து 10 to 20 gram. இதில் வந்து 2 type of cell present ஆயிருக்கு. இது எங்கன்னா ஆடம் ஆப்பிள்ஸ்க்கு இன்ஃபீரியரில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. 2 type of cells, follicular cells. These cells line the follicles and secrete thyroid hormone that contain iodine. C cells secrete calcitonin, a hormone that regulate bone resorptions. Blood supply. Thyroid is supplied by superior thyroid artery and inferior thyroid artery. எப்படி வந்து சப்ளை ஆகுதுன்னு சொல்லி பார்த்தா superior thyroid artery and inferior thyroid artery. Inner anatomy of thyroid follicles consists of a center lumen. Okay, inside வந்து lumen இருக்கும். Okay, filled with a gelatinous substance name is called as colloid, which primarily composed of thyroglobulin, the storage form of thyroid hormone, and surrounded by a single layer of cuboidal epithelial cell known as follicular cells, responsible for producing and secreting thyroid hormone. Thyroid follicles released to the T3 and T4. T3 triiodothyronine, T4 tetraiodothyronine. T4 தான் வந்து ப்ரிடாமினண்ட்டாக செக்ரேட் பண்ணும். இந்த T4க்கு அனதர் நேம் தைராக்சின். ஸோ இதோட மேஜர் ஃபங்க்ஷன் என்னன்னு சொல்லி பார்த்தா பிளட்டில் எப்போல்லாம் வந்து கால்சியம் லெவல் அதிகமாக இருக்கோ அதை வந்து போனுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்டோர் பண்ணும். கால்சிட்டோனின் ஹார்மோன் லோவர் கால்சியம் லெவல் இன் பிளட். ஸோ அதுக்காக இதோட நேமு ஹைப்போ கால்சியமிக் ஹார்மோன். நெக்ஸ்ட்டு anatomy ஆஃப் திஸ் பேராதைராய்டு ஹார்மோன். இந்த தைராய்டு கிளாண்ட் அதற்கு பின்னாடி, அதாவது போஸ்டீரியர் சர்ஃபேஸில் ஒரு 4 டாட் மாதிரி ப்ரெசண்ட் ஆகிருக்க ஸ்ட்ரக்சர் நேம் தான் வந்து பேராதைராய்டு கிளாண்ட். இந்த 4 டாட் தான் வந்து பேராதைராய்டு கிளாண்ட். இங்கே ப்ரொடியூஸ் ஆகுது ஒரே ஒரு ஹார்மோன், ஹார்மோன் ஆர் பேராதைராய்டு ஹார்மோன். இந்த ஹார்மோன் ப்ரொடியூஸ் பண்ணுவதனால இங்கே என்ன நடக்கும் என்று பார்த்தால் கால்சிட்டோனினுக்கு ஆப்போசிட் ஆக்ஷன் பண்ணும் இந்த பேராதைராய்டு ஹார்மோன். அதாவது பிளட் கால்சியம் லெவல் எலிவேட் பண்ணும். கிட்னி அண்டு வேறு எங்கெல்லாம் கால்சியம் ப்ரெசண்ட் ஆகிருக்கோ எல்லாமே அப்சர்வ் பண்ணிக்கும். அதாவது எப்போ பிளட்டில் கால்சியம் கம்மியாக இருக்கோ அந்த டைமில் வந்து பேராதைராய்டு ஹார்மோன் ரிலீஸ் ஆகும். பிளட்டில் கால்சியம் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். எப்போ பிளட் கால்சியம் அதிகமாக இருக்கோ அந்த டைமில் கால்சிட்டோனின் ரிலீஸ் ஆகும். ஸோ கால்சிட்டோனின் பிளட்டில் இருக்க கால்சியத்தை எடுத்து போய்விடும். ஸோ பிளட் கால்சியம் லெவல் கம்மியாகிவிடும். இந்த மாதிரி தான் ஹோமியோஸ்டாட்டிஸ் வந்து இந்த எண்டோக்ரைன் கிளாண்ட் மெயின்டைன் பண்ணுது. ஸோ parathyroid gland regulate blood calcium level by producing parathyroid hormone, which stimulate the release of calcium from bone and increasing calcium absorption in that intestine and promote calcium reabsorption in the kidney and ensuring proper calcium balance in the body. So maintained calcium homeostasis in the blood. So when blood calcium level drop lower இருக்கிறப்ப what it will do, the parathyroid gland release parathyroid hormone which signal the bone and releasing calcium into bloodstream, the kidney to reabsorb calcium from urine, and intestine to absorb more calcium from food. Small 4 number situated behind the thyroid gland in that neck. இதுதான் வந்து parathyroid hormones. ஸோ இந்த வீடியோவில் hypothalamus, pituitary,
தைராய்டு அண்டு பேராதைராய்டு கிளான்ஸ் பற்றி பார்த்துருக்கோம். ரிமைனிங்லாம் பார்ட் 2ல வி வில் டிஸ்கஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.